ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வந்து ஒரு குடும்ப கதை. மாமனார் வந்து மருமக மேலே எப்படி ஆசைப்படுறா, அது வந்து மருமக வந்து எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரா அப்படிங்கிறது தான். எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் இதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பொண்ணு வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்கா. அப்போ வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு வருது. திறந்து பார்த்தா ஒரு பையன் வந்து நிற்கிறான். "அக்கா, உங்கள் அத்தைக்கிட்ட கொஞ்சம் பேசணும். உங்கள் அத்தை வந்து இந்த மாதிரி பாத்திரம் வந்து அம்மாகிட்ட கொடுத்தாங்க. இது வந்து அம்மாகிட்ட நீங்கள் கொடுத்துருங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். "கொடுப்பா, நான் எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை வாங்கி வச்சிடறான். வாங்கி வைக்கும்போதே அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அவனுடைய கண் அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சொல்லணும்னு வரான். ஆனால் எதுன்னு தெரியல, சொல்கிறதுக்கு வந்து அவன் மறந்துடுறான். மறுபடியும் வந்து கதவை தட்டுறான். "கதவை தட்டலாமா வேணாவா வேணாவா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் வந்து கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுக்கு வந்து ஒரே பயம் ஆகிடுது. "ஏன் தம்பி, என்ன பிரச்சனை?" அப்படின்னா, "அக்கா இல்லைக்கா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு மழுப்ப ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு வந்து என்னென்னா, "ஏன் மறுபடியும் மறுபடியும் இந்த தம்பி இந்த மாதிரி பண்ணுறான்?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி கதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறா. ஆனால் அந்த வெளியில் இருக்கிறவன் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு தலை மேலே கை வச்சுக்கிட்டு, நிதி மேலேயும் கை வச்சுக்கிட்டு வந்து அமைதியாக இருக்கிறா. இன்றைக்கி அவளுடைய பிறந்தநாள் போல். அதனால் வந்து நல்லா குளிச்சுட்டு சாரீலாம் கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறா. உடனே அவங்க மாமியார் மாமனார் எல்லாம் வராங்க. "என்னம்மா அத்தை?" "இல்லைங்க அத்தை, இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன். என்ன நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறா. "இல்லைம்மா, நீ எப்பயுமே நல்லா இருப்ப. என் மகன் தான் பக்கத்தில் இல்லை. எனக்கு வந்து அது ஒன்று தான் எங்களுக்கு பெரிய கவலையாக இருக்குது. நீ எப்பயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். குழந்தை குட்டிங்களோட நீ நல்லா இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகள் வந்து மாமியார்கிட்ட நல்லா அந்யுன்யமாக நல்லா இருக்காங்க. மாமனார் வந்து அவளும் என் மக தான், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமனாரையும் மருமகள் வந்து நல்லா வாழ்த்திடுறாங்க. மருமக வந்து கோயில் வரையும் போயிடுறாங்க. உடனே மாமியார் மாமனார் வந்து வீட்டிலேருந்து டிவி பார்த்துட்டு, "ரொம்ப நேரம் ஆகியும் மருமக வரல. நீங்கள் என்னன்னு போய் பார்க்குறீங்களாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சரி, நான் போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாசல் வழியே நின்று ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கான். அப்போ வந்து மருமக வந்து ஸ்கூட்டி எடுத்து வராங்க. "ஏன் மாமா வெயிட் பண்ணுறீங்க?" அப்படின்னா, இல்லைடா, நீ தான் எவ்வளோ நேரம் ஆச்சுடா நீ போய், அதனால தான் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சாமியெல்லாம் நல்லா கூப்பிட்டியாம்மா?" அப்படின்னாங்க. கும்பிட்டேன் மாமா. நீங்கள் தான் வரல. நான் அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை மாமா, நான் வண்டி நிறுத்திட்டு வந்துடுறேன்" அப்படின்னோடனே, இல்லைடா நீ போ, நான் வந்து வண்டி நிறுத்திட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து துணியெல்லாம் மேலே துவைக்கிறதுக்கு போட்டிருப்பாங்க போல், துணியெல்லாம் காய வச்சுட்டு உடனே மாமி குரல கேட்டோன்னே போயிடுறாங்க. உடனே மாமனார் வந்து அந்த சைட்லேருந்து வந்தார். அப்போ இதாயிடுச்சு. சரி, ரோட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாங்க. அப்போ வந்து அந்த ஒரு பையன் வந்து பின்னாடியே வரதை வந்து அவ நோட் பண்ணுறா. குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு மளிகை கடையில் போயிட்டு மூச்சு வாங்க நிற்கிறா. உடனே "இந்தாம்மா தண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, "அண்ணா, எனக்கு வந்து மளிகை சாமான் வாங்கணும்" அப்படின்னு சொல்கிறா. "நீ என்ன வேணுமோ சொல்லுமா, எல்லாமே நீ வாங்கிக்கோ, உனக்கு இல்லாததா" அப்படின்ற மாதிரி அவன் வந்து பேசுகிறான். "அண்ணா, எவ்வளோண்ணா ஆச்சு பில்லு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "650 ஆயிடுச்சு" அப்படின்றாங்க. "அண்ணா, நான் அவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரலண்ணா" அப்படின்னா, "பரவாயில்ல, நீ எப்போ வந்தாலையும் கொடு, நீ கொடுக்கலாலையும் பிரச்சனை இல்லை" அப்படின்ற மாதிரி அவனுடைய கையை வந்து பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அவ அதில் இருந்தும் குடுகுடுன்னு வீட்டுக்கு போய் மூச்சு வாங்க வீட்டில் போய் சொல்கிறா. உடனே அவங்க மாமா வந்து, "என் மருமகள் மேலேயே நீங்கள் கை வைக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மல்லிகை கடைக்காரனை போட்டு அடி 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 அடிச்சிடுறான். உடனே வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த பையனை பார்க்குறான். அந்த பையன் வந்து யார்கிட்டயும் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே குடுகுடுன்னு அவனும் ஓட ஆரம்பிச்சிடுறான். ஒரு மரத்துக்கடியில் போயிட்டு நின்று ஒளிஞ்சிக்கிறான். திரும்பி பார்த்தா அவங்க மாமனார் இருக்காங்க. அந்த பையனையும் அடி அடியாக அடிச்சுப்புட்டு வீட்டுக்கு அழகாக ஓடுறான். வீட்டுக்கு போயிட்டு, "என் மருமக மேலேயா கை வைக்கிறீங்க? யாருன்னு நினச்சிங்கனாங்க? என் பையன் தான் இந்த ஊரில் இல்லை, நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். இனிமே வந்து என் மருமகளை பார்க்குறதோ பேசுகிறதோ எதாவது இருந்ததுன்னா இங்கே யாரையுமே சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறான். உடனே வந்து நைட்டில், "சரி மருமகளே, நீ போய் நீ தூங்கு, நான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராத, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க மாமியார் வந்து, "என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? இதெல்லாம் ரொம்ப தப்பு. பையன் வந்தானா பையன் பார்த்துக்க போகிறான். அப்படி இல்லைனா ஸ்டேஷனில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம்" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே ரொம்ப நேரம் ஆகியும் போய் நின்று பார்த்துட்டே இருக்கான். மருமக தூங்கிட்டுருக்கா. எவ்வளோ அழகா தூங்குறா பாரேன். நாம் இருக்கிறன்றதுனால தானே நிம்மதியாக தூங்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஈவினிங் மாமியார் வந்து துணி துவைச்சிட்ருக்காங்க. அப்போ மாமனாருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஒரு தூரத்துக்கு சொந்தம் வந்து டெத் ஆயிட்டாங்க, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னோனே, அவன் வந்து எனக்கு எதிராளி தான், இருந்தாலும் சாவுக்கு போகாமல் இருக்க முடியாது, வரியாம்மா நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது மருமகளை வந்து, "நீ எதுக்கும் பயப்படாத, நீ வீடு வந்து ரொம்ப டாப்பல் போட்டுக்கோ, யாரும் இங்கெல்லாம் வரமாட்டாங்க, நீ பயப்படாதடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. மறுபடியும் அந்த பையன் வந்து கதவு தட்டி நிற்கிற மாதிரி இருக்குது. இவளுக்கு வந்து ஒரே பயமாயிடுது. "தம்பி, நீ இங்கேருந்து போறியா, இல்லை நான் எங்கள் மாமனாரை கூப்பிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதட்டுறா. "அக்கா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கக்கா. அன்னைக்கே நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுக்கா. ஏன்க்கா நீங்கள் இப்படி இருக்கீங்க? என் மேலே எந்த தப்பும் இல்லைக்கா. நீங்கள் எனக்கு வந்து அக்கா மாதிரி தான். எப்பவும் நான் அப்படி தான் நான் பார்த்துட்ருக்கேன்.
வீட்ல இருக்கிறீங்கள்ல, நீங்க மாமனார் மாமனார்ன்னு சொல்லிட்டு ஆசை ஆசையா இருக்கீங்கல்ல, மெயின் வில்லனே அவர்தான்க்கா அப்படின்னோனே இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுது. "என்ன சொல்ற தம்பி?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, "அக்கா என்ன நடக்குதுன்னு தெரியுமாங்க்கா உங்களுக்கு? நீங்க பின்னாடி இருக்கும்போது, நீங்க துணி காய வைக்கும்போதோ, நீங்க சமைக்கும்போதோ, அவர் பின்னாடி வந்து என்னென்ன மாதிரி சேட்டை பண்றாரு எனக்கு தான்க்கா தெரியும். அன்னைக்கு கூட நீங்க மேல துணி காய வச்சுட்ருக்கும்போது, உங்க மாமனார் வந்து பின்னாடி வந்து டச் பண்ண பார்த்தாரு. உடனே உங்க மாமியார் கூப்பிடவும் தான் நீங்க போயிட்டீங்க. அப்போ வந்து அவருடைய முகத்துல எந்த மாரி எக்ஸ்பிரஷன் இருந்தது, அவருடைய முகத்துல வந்து காமவெறி இருந்தத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நீங்க துணி காய போட்டு போனீங்க இல்லைங்களா, அந்த துணிய கட்டி புடிச்சுக்கிட்டு, அவர் பேசின வார்த்தைகள்லாம் இன்னமும் என் நெஞ்சில இருக்குக்கா. நீங்க அவர மட்டும் நம்பாதீங்கக்கா. அவரு உங்க கூடயே இருந்து உங்கள குழி பறிக்கிறாரு. உங்களுக்கு கல்யாணம் ஆன அன்னைக்கே வந்து உங்க புருஷன வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புனது அவங்க தான். அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாததுனால உங்க வீட்டுக்காரர் வந்து தத்தெடுத்துக்கிட்டாங்க. ஆனா, அவருக்கு வந்து காமவெறி வந்து அடங்கல அப்டின்ற மாரி சொல்றாங்க. இவளும் வந்து எல்லாம் நெனச்சு பார்க்குறா. நம்மளலாம் எப்படியெல்லாம் தொடுறாங்க? நம்ம அப்பா மாதிரி தானே நம்ம நெனச்சிருந்தோம். இவரு ஏன் இவள வந்து கேவலமா நடந்துக்கினாங்க? அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்பவே எல்லாமே நெனச்சு பார்க்குறா. நெனச்சு பார்க்க வந்து அவளுக்கு அழுகையே வந்துருது. அதுக்கப்புறம் வந்து, "இல்ல தம்பி நீ பொய் சொல்ற." அப்படின்னா, "இல்லக்கா நான் ஏன்க்கா உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன். நீங்களே நெனச்சு பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு டச்சுமே வந்து பார்த்தீன்னா, நீங்க அப்பாவா தான் நெனைக்கிறீங்க. நீங்க மாமாவா தான் நெனைக்கிறீங்க. ஆனா அவர் வந்து மருமகளா வந்து பார்க்க கிடையாது. அது உங்களுக்கு புரியுமா? புரியாதான்றது எனக்கு தெரியல. நீங்க எல்லாமே யோசிச்சுட்டு நல்ல ஒரு முடிவு எடுங்கக்கா. மத்தபடி எந்த ஒரு இதுவும் இல்ல. நான் இதே தான் வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நான் சொல்லலான்னு இருந்தேன். நீங்க தான்க்கா என்ன பார்த்தா பயந்துட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே வந்துட்டு அந்த தம்பி போயிடுறாங்க. உடனே இவ வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறா. வெளிய டெத்துக்கு போன அவங்க மாமியார், மாமனார் 2 பேருமே வெளிய வராங்க. வந்து ரொம்ப நேரமா வந்து கதவ தட்டுறாங்க. இவன் வந்துகிட்டு கதவ தொறக்கிறதுக்கே அவ பயப்படுறா. அவ ரொம்ப பயந்துட்டா அந்த பொண்ணு. அ மருமகளே மருமகளே என்னாச்சுன்னு தெரியலையே! யாராவது வந்திருப்பாங்களா? அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா மாமனார் வந்து இவ உள்ள இருக்கிறத வந்து பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இவளுக்கு வந்து அழுக தாங்கவே முடியல. "என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் என்னாச்சு? நாங்க இல்லையா உங்களுக்கு? எதுக்கு இப்படி கதவு தொறக்காம இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே அவங்க மருமக வந்துட்டு, "அம்மாடி மருமகளே! என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பயந்து போயிருக்க? மறுபடியும் யாராவது வந்தாங்களா? சொல்லு நான் மாமாவ அனுப்பிடுறேன். மாமாவ வந்து எப்படி அடிச்சுட்டு அவங்க கை கால உடைச்சா தான் உங்களுக்கு வந்து திருந்துவாங்க. நீ எதுக்குடா இப்படி பயப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து ரொம்ப பாசமாவும், ரொம்ப அக்கறையாவும் விசாரிக்கிறாங்க. போன இடத்துல ரொம்ப டயர்டா இருக்கிறேன். எனக்கு ஒரு சுடுதண்ணி வச்சு குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அ பேக்கெல்லாம் குடுத்துட்டு போயிறாங்க. அவ வந்து ரொம்ப பயந்துகிட்டே தான் அவங்க மாமாவ பார்க்குறா. அப்பயும் வீட்டுக்கு போய் அவ ரூமுக்குள்ள போய் டாப்பால் போட்டுக்கிறா. போட்டுக்கிட்டு, ஏமாம்மா நீ இப்படி பண்ணீங்க? நான் உங்க பொண்ணு மாரி தானே! நீங்க இந்த மாரிலாம் பண்ணியிருக்க கூடாது மாமா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ யோசிச்சுட்டே இருக்கா. ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா. அவங்க மாமியாராலும் சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மாமியார் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போன பிறகு வேற யாராவது வந்திருப்பாங்களாட்டுக்குது. இல்ல வந்து ஏற்கனவே அந்த பையன், அந்த கடைக்காரன் நடந்ததெல்லாம் பார்த்து இவ ரொம்ப அப்செட்டா இருக்கிறாளாட்டுக்குதுன்னு தான் அந்த மாரி நெனச்சுட்டு வெகுளியா இருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து மொத்தம் 7 பார்ட்டா இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. அடுத்த 2 பார்ட் வந்து இன்னும் 2 நாள்ல நான் இது பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.